ராவணனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ராமன் ஏன் சீதையை நெருப்புல குதிக்க சொன்னாரு? இது ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதியா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு மர்மமான மாஸ்டர் பிளான் இருக்கா? நண்பர்களே, ராமாயணத்தோட உச்சகட்டமே ராவணவதம் தான். ஆனா அந்த வெற்றிக்கு அப்புறம் ராமன் செஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கும் ஒரு பெரிய விவாதமா இருக்கு. அதுதான் சீதையின் அக்னி பரீட்சை. என் மனைவி கற்புள்ளவளான்னு சந்தேகப்படுறேன். ராவணன் சிறையில் இருந்த உன்னை நான் எப்படி ஏத்துப்பேன்? உன் தூய்மைய நெருப்புல இறங்கி நிரூபி அப்படின்னு ராமன் சொன்ன வார்த்தை சீதையை மட்டும் இல்ல, அங்க இருந்த மொத்த வானர படையையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்துச்சு. ராமன் ஏன் இவ்வளவு கல்லஞ்சக்காரனா மாறினாரு? ராமன் ஒரு சாதாரண கணவனா மட்டும் அங்க நிக்கல, அவர் ஒரு அரசனாவும் ஒரு அவதார புருஷனாவும் அங்க நின்னாரு. ராவணன் கிட்ட இருந்து மீட்கப்பட்ட ஒரு பெண்ணை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அரண்மனைக்கு கூட்டிட்டு போனா இந்த உலகம் சீதையை தப்பா பேசும். ஒரு அரசனோட மனைவி மேல ஒரு சிறு கரை கூட இருக்க கூடாதுன்னு ராமன் நினைச்சாரு. தன் மேல இருக்கிற பழியை விட தன் மனைவி மேல வர பழியை தான் அவரால் தாங்க முடியல. அதனால உலகத்துக்கே ஒரு சாட்சி வேணும்னு நினைச்சாரு. இங்கதான் ஒரு அல்டிமேட் சஸ்பென்ஸோட ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கூர்ம புராணம் போன்ற சில புராணங்கள்ல மாயா சீதை அப்படிங்கிற ஒரு கதை சொல்லப்படுது. ராவணன் தூக்கிட்டு போனது உண்மையான சீதையே இல்ல, அக்னி தேவனோட பாதுகாப்பில் இருந்த மாயா சீதையை தான். உண்மையான சீதையை அக்னி பகவான் தான் பத்திரமா வச்சிருந்தாராம். அந்த மாயா சீதையை திரும்ப அக்னி கிட்ட கொடுத்துட்டு உண்மையான சீதையை உலகத்துக்கு முன்னாடி மீட்கிறதுக்காக தான் ராமன் இந்த நாடகத்தை செஞ்சாருன்னு சொல்லப்படுது. நவீன பார்வையில இது ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதியா தெரிஞ்சாலும் ஆன்மீக ரீதியா இது சீதையோட புனிதத்தை அக்னி தேவனே உலகத்துக்கு உறுதிப்படுத்தின ஒரு உச்சகட்ட நிகழ்வு. அக்னி பரீட்சைங்கிறது சீதையோட கற்புக்கான சோதனை இல்ல, அது உலகத்தோட வாயை அடைக்கிறதுக்காக ராமன் செஞ்ச ஒரு நாடகம். ஒரு பக்கம் கணவனோட பாசம், இன்னொரு பக்கம் அரசனோட கடமை. ரெண்டையுமே ஒரு சேர காக்க நடந்ததே சீதையின் அக்னி பரீட்சை. இப்ப நீங்க சொல்லுங்க மக்களே, ராமன் சீதைய சோதனை செஞ்சது நியாயமா? இதுல உங்க கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இருள் விலகட்டும், அறிவு ஓங்கட்டும், தேடல் தொடரட்டும். அறத்தின் பாதையில் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.